ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கோமதி தன்னுடைய அண்ணன்களை திட்டுறாங்க. ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி செய்துட்டிங்களே, அந்த கடவுள் உங்களுக்கு சரியான கூலி கொடுப்பான்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ராஜோட அப்பா பழனி, உன்னோட கல்யாணத்தை நிறுத்துறது எங்கள் நோக்கம் இல்லை, தயவுசெய்து நீ இங்கே வந்துரு, நல்ல பொண்ணாக பார்த்து ஜாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்றாரு. சின்ன அண்ணனும் பழனி இங்கே வந்துருன்னு சொன்னதும் பழனி டக்குன்னு அவங்க பக்கம் நடக்க பாண்டியன் வீட்டு ஆளுங்க தகப்போட ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி, நாங்கள் வந்தால் நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க தானே அப்படின்னு கேட்க, ஆமாண்டா பழனின்னு அவங்க அண்ணன்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, கல்யாணம் நடந்த பிறகு நானும் என் மனைவியும் என் அக்கா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்களை பிரித்து விட்டுருவீங்களா, இல்லை கொன்று போட்டுருவீங்களா? உங்கள் 2 பேருக்கும் என் மேலே பாசம்லாம் இல்லை, பழி வாங்குற எண்ணம் தான் இருக்குது. என் மச்சானை பழி வாங்க நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப குறுகி போயிருந்தேன். இத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே எல்லாரும் கிண்டலாக சிரிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த நிச்சயத்தை நிறுத்தி சாதிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்கன்னு மனமுடைஞ்சு பழனி சொல்லும்போது அவரோட மனவொலி எப்படி இருக்குன்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியுது. அதை பார்க்குற நமக்குமே அது ரொம்ப புரியுது. அடுத்து பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சோகமாக இருக்க, என் அண்ணனுங்க மோசமானவங்கன்னு தெரியும், ஆனால் இம்புட்டு மோசமானவங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு கோமதி சொல்கிறாங்க. ஊரில் அவங்க சொல்கிறதையெல்லாம் கரெக்டான்னு கேட்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் எப்படி பண்ணுறாங்கன்னு ராஜி சொல்ல, கரெக்டுப்பா, அந்த மாதிரி அவனுங்க பேச்சை கேட்காத இடத்துல நான் பொண்ணு பார்த்துருக்கணும், அது என்னோடய தப்பு தான் சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. மச்சான், என்னை விட்டுடுங்க, எனக்கு கல்யாணம் வேணாம், ஒன்றும் வேணான்னு பழனி சொல்கிறாரு. கிறுக்கு பயிலாடா நீ, ஒரு தடவை தப்பாக நடந்தால் எப்பயும் அப்படியே நடக்கணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆறுதல் சொல்கிறாரு. அண்ணா பழனி, இந்த கல்யாணத்தை பற்றி இனி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. இன்றைக்கி போகாதடா, வீட்டில் இரு அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்காம கடைக்கு போயிடுறாரு. இந்த ஊருக்காரனுங்களை பற்றி தெரியாதா, இந்த விஷயத்தை கேட்குறதுக்கே கடைக்கு பொருள் வாங்குற மாதிரி வருவானுங்க, அதனால் நானும் கடைக்கு போகிறேன்னு பாண்டியன் கடைக்கு போயிடுறாரு. ஆனால் கடையில் ஒவ்வொருத்தராக வந்து என்ன பழனியோட கல்யாணம் நின்றுச்சான்னு கேட்டு துக்கம் விசாரிக்க பாண்டியனுக்கும் பழனிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் கதிர் வந்து, மாமா ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, பாண்டியன் செந்தில் நீயும் கூட போ, நைட்டு வந்தால் போதும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறார்.